அஸ்ட்ராலஜரும் அவருக்கு தெரிஞ்சிருக்கிற பாதையில் அவங்களுக்கு எல்லாம் வழிகாட்டிகள் காமிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் சில விஷயங்களை வந்து மற்றவர்கள் பார்வையில் நம்பிக்கைகளாக பார்க்கப்படுது. இப்போ என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்க, நான் ஒரு வீடு வாங்கலாமான்னு கேட்குறீங்க. வாங்குங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் வாங்கிட்டீங்க, அதில் கூட நிறை குறைகள் நீங்கள் எப்படி தெரியும் உங்களுக்கு? ஒரு ஃபோன் வாங்குறீங்க, அந்த ஃபோன் சரியாக தவறாங்கிறத நீ பயன்படுத்தின போது தானே உங்களுக்கு தெரியுது. ஆனால் வாழ்க்கையை அப்படி பயன்படுத்தி பார்க்க முடியாது பாருங்க. உண்மையில் சார் அந்த இடத்துல வரப்போகுது சார், இதை வாங்குங்க சார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பரவாயில்லையே ஆசைப்பட்டுருவீங்க. வாங்கினது பிறகு அன்பிற்கிணைய தமிழ் சமூகத்திற்கு முதல் வணக்கம். பொதுவாக மக்கள் வந்து நல்ல நம்பிக்கைகளும் நல்ல பழக்க வழக்கங்களும் கொண்டு இந்த சமுதாயத்தை வழிநடத்திட்டு இருக்காங்க. அதில் சில நம்பிக்கைகள் சில விஷயங்கள் வந்து பொதுவாக அது மூட நம்பிக்கைகளாக மற்றவர்கள் பார்வையில் பார்க்கப்படுது. அப்போ நம்ம நம்புறது உண்மையாகவே சரிதானா, அதை வந்து எப்படி அணுகணும், இதில் வந்து ஜோதிடத்திற்கான தீர்வுகள் இருக்கா, நம்ம எப்படி அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு வல்லுநரை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய விஷயங்கள் நம்மளோட இன்னைக்கு நம்மளுக்கு பயனுள்ள அமைய போகுது. இன்றைக்கு நம்மளோட கூட இருக்கிறவர் வந்து அஸ்ட்ராலஜர் பொது புடை மூர்த்தி நம்மளோட இருக்கார். தமிழகத்தில் இன்றைக்கி விரல் விட்டு எண்ணக்கூடிய தலை சிறந்த ஜோதிடர்களில் அவரும் சிறந்த ஜோதிடர் அப்படின்ற பேர் வாங்கி தொடர்ந்து முன்னணியில் இருந்துகிட்டே இருக்கிறாரு. அந்த மாதிரியான ஒரு நபர்கிட்ட இருந்து நம்மளுக்கு தேவையான தகவல்கள், ஓகேவா, இது வந்து தமிழ் சமூகத்திற்கு பயனுள்ள வகையிலாக அவங்களுடைய ஐயங்களை தெளிவுபடுத்துவதற்காகவும் சில கேள்விகள் வந்து நம்ம வந்து கேட்க யோசிச்சிருப்போம், பயப்பட்டிருப்போம், இல்லை தெரியாமல் யோசிச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்கா, இந்த மாதிரி வெளியில் நடக்குதா, நமக்கு தெரியாது, நமக்கு நல்ல ஜாதகர் அமைஞ்சிருக்கலாம், அவர் நல்லா நம்ம கைட் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை வந்து ஒரு வர்த்தகமான ஒரு சூழலை பயன்படுத்திக்கிறாங்க. அதிலேருந்து நம்ம மீண்டு வருவதற்கு தமிழ் சமூகத்திற்கு நல்ல வழிகாட்டியாக அமையவார் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காகவும் தான் இன்றைக்கி நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். அவர்கிட்டேருந்து சில கேள்வியை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வாங்க. வணக்கம் ஐயா. அதாவது நிறையா மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், இன்றைக்கி பொழுது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் காசு பிரச்சனைகள் நிறையா இருக்குது, கடன் தொல்லைகள் நிறையா இருக்குது. அது மாதிரி இன்றைக்கி வந்து திருமண உறவுகள் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ள சிக்கல்கள் நிறையா இருக்குது. இந்த மாதிரியான சூழ்நிலைகளை அவங்க வந்து எடுக்கக்கூடிய முடிவுகளில் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு நல்ல ஒரு ஆலோசகரோ தலைவரோ தேர்ந்தெடுக்கும் பொழுது அவங்க ஏற்கனவே நம்ம தமிழ் சமூகத்தில் என்ன பண்ணுறாங்க, ஒரு அஸ்ட்ராலஜரை கலந்துக்குவாங்க. என்னப்பா எப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலையிலையோ ஒரு நல்ல பாதைக்கோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அஸ்ட்ராலஜரை நம்ம அணுகுவோம். அந்த மாதிரி நேரங்களில் அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து அவங்க சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் வந்து ஃபுல்லாகவும் இவங்க சொல்ல மாட்டேன்றாங்க. சில விஷயங்கள் மறைச்சியும் இவங்க நேயர்களும் என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. அதே மாதிரி அஸ்ட்ராலஜரும் அவருக்கு தெரிஞ்சிருக்கிற பாதையில் அவங்களுக்கு எல்லாம் வழிகாட்டிகள் காமிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் சில விஷயங்களை வந்து மற்றவர்கள் பார்வையில் நம்பிக்கைகளாக பார்க்கப்படுது. இதிலிருந்து அவங்களை என்ன பண்ணணும், மீட்டு வெளியில் எடுத்துகிட்டு வரணும். இதுலேருந்து எது பார்க்கணும், எது பார்க்க வேண்டாம், எது வந்து சரி தவறு அப்படின்ற நிறையா ஐயப்பாடுகள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தீர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான உண்மை நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதை பற்றினா கொஞ்சம் விஷயங்கள் தெளிவுபடுத்துங்க. இது நம்ம மூடநம்பிக்கையாக பார்த்தா அவங்க மூடநம்பிக்கையாக இருக்கிற வரைக்கும் அது மூடநம்பிக்கை தான். நம்பிக்கையாக பார்த்தா நம்பிக்கை தான். இதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இதை நம்புகிறவங்களுக்கு எல்லாமே அது நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள். இது ஏதோ வந்து எடுத்தம் கவுத்தம் அப்படின்னு சொல்ல முடிய விஷயங்கள் இல்லை. ஏன்னா ஒருத்தருடைய தலையெழுத்து. ஏன்னா ஒரு செல்ஃபோன் வாங்குகிறோம், பிடிச்சிருக்கு பிடிக்கலை, அது பழசாக போணுச்சு, அல்ல அது வேணும் இல்லை வேண்டாம், வித்துடலாம், வாங்கிடலாம். ஒரு வீடு வந்து எப்போயோ ஒரு டைம் நம்ம வாழ்க்கையில் வந்து எப்போயோ ஒரு டைம் 2 டைம் தான் அந்த வீடுங்கிற ஒரு சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு பெரிய முக்கியமான முடிவு எடுக்கும்போது மட்டும் நீங்கள் இதை ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயமாக தான் நீங்கள் பார்க்கணும். முதல் விஷயம் இல்லை நான் மூட நம்பிக்கைன்னா நீங்கள் செல்ஃபோன் வாங்கி வைத்தீங்கன்னா 30,000 இல்லை 20,000 இல்லை 10,000 இல்லை 50,000 நஷ்டம்னா உங்களால் தாங்க முடியும். ஒரு 20 லட்சம் இல்லை 30 லட்சம் 40 லட்சம் ஒரு வீடு வாங்குறேன், இது பொருந்தும் இது பொருந்தாது. பொருத்தமாக இருந்துச்சுன்னா அது வாங்கலாம். வீடு எனக்கு ஓகே, வீடு வாங்கி நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னா நீங்கள் வீடு வாங்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வாடகை வீட்டில் இருந்துட்டு போயிடலாமே. லாஜிக்காக என்ன சொல்லணும் அப்படின்னா, எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கு எந்த கருவி உங்கள்கிட்ட இருக்கா? கிடையாது. அப்போ நீங்கள் வந்து இது மேலே நம்பிக்கை வைக்கணுமானா நீங்கள் நம்பிக்கை வச்சு தான் ஆகணும். நீங்கள் ஒரு தீர்க்கமான முடிவு ஒன்று என்ன ஒரு விஷயம் இந்த இடத்துல கேட்கணும் அப்படின்னா, இப்போ என்னைட்டு நீங்கள் ஜாதகம் வைப்பீங்க, இப்போ இன்னொருத்தட்டு ஜாதகம் வைப்பீங்க, இன்னொருத்தட்டு ஜாதகம் வைப்பீங்க. இந்த 3 பேர் சொல்கிறது இதில் ஒருத்தர் அவங்க வேணும் வாங்குங்கம்பாங்க, அவங்க வாங்கவே வாங்காதீங்க, இது வாங்குங்க. உங்களுடைய பட்ஜெட்டு 27லேருந்து 35க்குள்ளே உங்கள் பட்ஜெட்டு. இது வாங்கினீங்கன்னா 4 வருஷத்துக்குள்ளே உங்களோட கடனை ஓரளவுக்கு தீர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இன்னொன்று வாங்கக்கூடாதுன்னா அதுக்கான காலம் இப்போ. வாங்கலான்னா அந்த வாங்கினா அதில் இருக்கக்கூடிய நிறை குறைகள் அல்லது பிரச்சனைகள் அல்லது நல்லது கெட்டதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கும். இப்போ இந்த 3 விஷயத்தையும் ஒருத்தர் பேசணும். ஆனால் 3 ஜோசியர்கிட்ட போயிட்டு
சார் இவர் வாங்கலான்னு சொன்னார் சார், இது வாங்க வேண்டாம் சார், நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு என்னமோ 2 பேருக்கும் ஒரு பொதுவாக இன்னொரு ஜோசியர்கிட்ட போனால் நீங்கள் வாங்கினா நல்லது, வாங்கலான்னா ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாரி. இப்போ இந்த முடிவே எடுக்க முடியாத இடத்துல போகிறது எங்கே அப்படின்னா, நீ பாருங்கள், உங்களுக்கு விரலுக்கேற்ற வீக்கம்னு உங்களுக்கு ஒன்று இருக்குது. இது ஜோதிடம் வந்து புரிதல் அழகாக கொண்டாடணும். இது வந்து ஏதோ வந்து 6 வருஷத்துக்கு கடன் இருக்கும், 15 வருஷத்துக்கு கடன் இருக்கும். 15 வருஷம் திட்டமிடலாமா? அப்போ 15 வருஷத்தில் மாதம் ஒரு 15,000, 20,000, 22,000, அப்போ ஒரு 10,000 கையில் போட்டு 32 லட்சம், 35 லட்சத்துக்கு ஒரு வீடு வாங்கலாம். இது ஒரு லாஜிக். இப்போ 35 லட்சங்கிறது பெரிய பணமாக இருக்கலாம், சின்ன பணமாக இருக்கலாம். இன்னொரு 15 வருஷம், இன்னொரு 5 வருஷம் கழிச்சு உங்களோட சம்பளம் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது, சப்போஸ் இன்னும் சம்பளம் இருக்கும், இல்லாமல் இருக்கும், அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் விட்டு கொடுக்கணும். ஏன்னா 15 வருஷம் திட்டமிடணும். இன்றைக்கி ஏதோ நீங்கள் வீடு வாங்கலான்னு சொன்னோன்னே நீங்கள் முகூர்த்தம் சொன்னால் நீங்கள் வீடு வாங்கிட்டீங்க, அது திட்டமிடுதல் கிடையாது. 15 வருஷத்துக்கு உண்மையிலே உங்களுக்கு சோர்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். நான் இன்றைக்கி வாங்கி உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிடலாம், நீங்கள் வாங்குங்கன்னு சொல்லலாம், நீங்கள் வாங்கிடலாம். நீங்கள் மூர்த்தி சொன்னார் நடந்துட்டு, தயவு செய்து அதை செய்யவே செய்யாதீங்க. மூர்த்தி சொன்னாலும் அடுத்த 15 வருஷத்துக்கு எனக்கு இந்த அமைப்பு இருக்கா? எல்லாருமே திருமண பொருத்தத்தை பற்றி பார்க்குறாங்க. ஒரு நாள் பொருத்தத்தை பார்த்துட்டு நாங்கள் அப்படி பார்க்க மாட்டோம். 15 வருஷம், 20 வருஷம்னு 20 வருஷம் தனித்தனியாக பார்க்கணும். 2025, 2026, 2027, 2028. நேற்று உங்களை என்னை பிடிக்கும், இன்றைக்கி உங்களுக்கு பிடிக்காது, நாளைக்கு உங்களுக்கு பிடிக்கலாமா என்ன? கரெக்ட். அவ்வளோதானே வாழ்க்கை. அதை தான் அவ்வளோ பெரிய பொக்கிஷன் கையில் என்ன பெரிய ஒரு கடவுள் என்ன கொடுத்துருக்குன்னா, ஒரு வரத்தை கொடுத்துருக்கு இந்த ஜோதிடத்தில். இது நம்பிக்கை சார்ந்த விஷயம். முதல் விஷயம், இந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் வந்து நான் அதுதான் ஜோதிடத்தை வந்து படிங்க, பார்க்காதீங்க. பார்க்குறது உங்கள் விருப்பம், அது வேறு விஷயம். இன்றைக்கி கேள்விக்கு உடனே பதில் கிடைக்கணுமா? கிடைக்கணும். இப்போ உடனே வந்து ரெண்டுக்கு என்ன வித்தியாசப்படுத்துறீங்க? படிங்க, பார்க்காதீங்கிற எப்படி வித்தியாசப்படுத்துறீங்க? இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு ஜோதிடம் பார்க்குறீங்க, இப்போ என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்க, நான் ஒரு வீடு வாங்கலாமான்னு கேட்குறீங்க. வீடு வாங்கலான்னு சொல்கிறேன், இல்லை வாங்க வேண்டாம்னு சொல்கிறேன். இதுதான் விஷயம். வாங்குங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் வாங்கிட்டீங்க, அதில் கூட நிறை குறைகள் நீங்கள் எப்படி தெரியும் உங்களுக்கு? வடக்கு பார்த்த வீடு வாங்கணும், கிழக்க பார்த்த வீடு வாங்கணும், 3 பெட்ரூமில் வீடு வாங்கணும், தனி வீடாக வாங்கணும், எல்லாம் நான் சொல்லிவிட்டேன். நீங்கள் வாங்கிட்டீங்க, ஒரு 45 லட்சத்து வாங்கிட்டீங்க. இதெல்லாம் வாங்கியாச்சு. இப்போ அடுத்ததாக 6 மாதத்தில் இன்னொரு கேள்வி. இப்போ என்னென்னா, இன்னொரு இடம் ஒன்று வருது, ரொம்ப விலை குறைவாக வருது, ஒரு வீடு ஒன்று வருது. எதை வாங்கணும்னு நீங்கள் எப்படி தெரியும் உங்களுக்கு? இதே நான் என்ன வாங்கணும், லக்கணம் மகர லக்கணம் போகுது, 4ஆம் அதிபதி செவ்வாயாக இருக்குது, வீடு வாங்காத இடம் வாங்கு. நான் படிச்சிருக்கேன், நான் இடம் வாங்குவேன். நீங்கள் படிக்கலை, வீடு வாங்குறீங்க. 6 வருஷத்தில் அந்த வீட்டோட மதிப்பு வந்து 38 லட்சம், 37 லட்சத்துக்கு வந்துச்சு. அதே 42 லட்சத்துக்கு வாங்கின இடம் அதே 4 வருஷத்தில் 77 லட்சம், 78 லட்சம் போகுது. எது லாபம், எது நட்டம் உங்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் பார்த்தீங்க, நான் படித்தேன், அவ்வளோதான் வித்தியாசம். இடம் கேஸ் இப்போ 2 வீடு இருக்குன்னு வச்சுக்கோமே, அப்போ என்ன பண்ணுவீங்க? 2 வேறு லொக்கேஷன் இருக்குன்னா அந்த லொக்கேஷன் பேஸ் பண்ணி அஸ்ட்ராலஜி மாறுதா? அப்போ கண்டிப்பாக லொக்கேஷனுக்கெல்லாம் இல்லை, நீங்கள் பயன்படுறதை வச்சு பயன்படும். நீங்கள் 2 வீட்டில் இருக்க முடியாதுல்ல. ஆமாம், அதான் கேட்குறேன். ஒரு வீட்டில் இப்போ என்ன பண்ணுறோம், 2 கார் வாங்க போகிறேன், இந்த கார் வாங்கலாமா அந்த கார் வாங்கலாம் முடிவு எடுக்க போகிறேன். அதுவும் இல்லை நீங்கள் ஒரு கார் எந்த கார் வாங்குறீங்களோ அந்த காருக்கு, இப்போ உதாரணமாக வந்து டொயோட்டாவில் ஒரு கார் வாங்குறீங்க, மகேந்திராவில் ஒரு கார் வாங்குறீங்க, நீங்கள் அதை வச்சு உதாரணம் சொல்லுங்கள். ஏன்னா மக்களுக்கு அது புரியணும். கரெக்ட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ என்னென்னா ஒரு டெசிஷன் மேக்கிங்கில் இப்போ நீங்கள் சொன்னீங்க இடமும் அப்படிங்கிறது எம்டி கிரவுண்டு, இன்னொரு வீட்டில் கட்டின வீடு வாங்க போகிறோம், அது யார் பயன்படுத்துனாங்க, அது முன்னாடி என்ன நடந்துச்சு, அது ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்கும் வீடு அப்படின்னு சொல்லும்போது, இடம்ல ஹிஸ்ட்ரி பெருசாக இருக்காது நம்மளுக்கு. இல்லைன்னா பக்கத்தில் சரௌண்டிங் என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி வரும்போது கேள்வி என்னென்னா, இப்போ வந்து வீடு வாங்கலாமா இடம் வாங்கலாம் அப்படி வரும்பொழுது இது என்டையில வேற டாபிக்னு சொல்லப்போ நீ ஈஸியாக முடிவெடுக்கிறதுக்கு நீங்கள் கன்சல்டி வருது. இப்போ 2மே வீடு, 2 இடமே வீடு பார்த்துருக்கேன், 2 வீடு இருக்கு இப்போ. அப்படின்றப்ப எப்படி செலக்ட் பண்ணும்போது அங்கேயும் அஸ்ட்ராலஜி உள்ளவர் தான் கேட்கும். வரும். இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, இதே கும்பலக்கணமா இருந்தா 2 வீடு தான் எடுத்து வருவீங்க. ஆமா, இதுக்கு முன்னாடி மகர லக்கணமா ஏஎல்பி மகரமா போனுச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு இடம் வாங்கலாமா வீடு வாங்கலாமான்னு என்கிட்ட முடிவு கேட்பீங்க. அதே கும்பலக்கணமா இருந்தா பெருங்குளத்தூர்ல ஒரு வீடு ஒன்று இருக்கு, நீங்க வந்து ராமபுரத்துல ஒரு வீடு ஒன்று இருக்கு, எந்த வீட்டை வாங்குறது? இப்போ நான் வந்து அது வந்து உதாரணமாக வந்து கும்பலக்கணம் போகுது, இது 2 வீடாக இருக்குது, நீ வந்து 4ஆம் வீடு சுக்கிரனு, நீ ராமபுரத்தில் உனக்கு வீடு உண்டு, நீ அதுவே வாங்கிக்க. இல்லை 4ஆம் வீட்டில் சூரியன் இருக்குது, நீ பெருங்குளத்தூர் வாங்கிக்க. 4ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்குது, நீ பெருங்குளத்தூரில் வாங்கிக்க. இப்போ இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி புரிய வச்சாதான் எது உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு நீங்கள் முடிவு பண்ண முடியும். உங்கள் முடிவு நான் எடுக்கிறேன், ஆனால் உங்களுக்குன்னு ஒரு பெஸ்ட்டான முடிவு நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்களா இல்லை என்னை விட? கன்ஃபார்மாக அப்போ நான் உங்களோட ஒப்பீனியனாகவும் சஜஷனாகவும் தான் பார்க்குறேன். நான் அதுதான் பார்க்குறேன். ஆனால் இதே படிச்சிருந்தா என்னோட ஒப்பீனியன் கேட்டுக்கிட்டு அதை வந்து எவ்வளோ நீங்கள் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய இடத்துக்கு வந்துடுவீங்க. அதுதான் பெரிய ஆச்சரியம். அதே கன்சல்டேஷன் எடுங்க, ஜாதகத்தை படிச்சுட்டு நான் சொல்கிறது சரியாக தவிர நீங்கள் எப்படி நம்ப முடியும்?
ஒரு ஃபோன் வாங்குறீங்க, அந்த ஃபோன் சரியாக தவறாங்கிறத நீ பயன்படுத்தின போது தானே உங்களுக்கு தெரியுது. கரெக்ட். ஆனால் வாழ்க்கையை அப்படி பயன்படுத்திலாம் பார்க்க முடியாது பாருங்க. கரெக்ட். ஜோதிடத்தை நான் ஏன் மறுபடியும் இவங்கள்ட்ட எல்லாத்தையும் நான் பேசுகிறேன் அப்படின்னா, ஏன்னா யாராவது ஒருத்தர் இதை வந்து இந்த ஜோதிடம் படிங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாருமே பாருங்கன்னு தான் சொல்லுவாங்க. நான் ஏன் படிங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம், நீங்கள் என்கிட்ட எப்போ கேள்வி கேட்க முடியும்? ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு தான் என்கிட்ட கேள்வி கேட்க முடியும். அதெல்லாம் வீடு தான் வாங்குவா, என்ன வீடு, எப்படி வீடு வாங்கன்னு என்ன அதிகாரத்தில் நீங்கள் என்ன கணக்கில் நீங்கள் சொல்கிற லாஜிக் வேணும்ல. கரெக்ட். அதுதான் எனக்கு அது புரியலை. எனக்கு நான் இந்த பத்திரிக்கிட்ட பேசுகிறத கூட அதுதான். ஏன்னா மக்கள் இதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த பார்க்கக்கூடிய விஷயங்களில் ஏதாவது ஒரு விஷயம் புற்றியே ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சுன்னா, எல்லாருமே நம்ம ஒரு புத்தகத்தை படிக்கிறோம், ஒரு படம் பார்க்குறோம், ஒரு சீரியல் பார்த்தீங்கன்னா 230 எபிசோடு, 300 எபிசோடு, 400 எபிசோடெல்லாம் பார்க்குறாங்க எனக்கு தெரிஞ்சு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு நேரம் இருக்குது. இந்த ஜோதிடத்தை உங்கள் வாழ்க்கையை பற்றி தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. என் வாழ்க்கையை பற்றி நான் படிக்கிறேன், உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் தானே படிக்கணும். உங்களை விட உங்களை ஆளுமை பண்ணுற ஒரு கருவி வேறு எங்கேயாச்சும் இருக்குன்னா ஜோதிடம் மட்டும்தான் இருக்குது. அது மட்டும்தான் ஆளுமை பண்ணணும். நான் ஆளுமை பண்ணக்கூடாது பாருங்கள். நான் உங்களை கார் வாங்குங்கன்னு சொல்லிவிடலாம். காருக்கு இஎம்ஐ நான் கட்ட போகிறேன்னா நீங்கள் கட்ட போகிறீங்களா? இப்போ நம்ம ஆரம்பித்த டாப்பிக்கு கிட்டத்தட்ட வரேன்னு அதேதான். இப்போ என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இப்போ 2 வீடு இருக்கிறப்போ எந்த வீடு வாங்கலான்றப்ப நீங்கள் உங்களுக்கு என்னோட ஜாதக அமைப்பு படி எது இருந்தால் நல்லா இருக்குங்கிற ஒரு சஜஷன் நீங்கள் நல்லபடியாக கொடுக்குறீங்க. அதை நான் மைண்டில் வைக்கும்போது நார்மலாக என்ன பண்ணுறேன், இப்போ நான் சொல்லிடுறேன். இப்போ என்னன்னா 2 வீடுக்கு 2 புரோக்கர் இருக்காங்க. அவன் என்ன பண்ணுவான், எதை விற்றா கமிஷன் கூட கிடைக்குமோ அந்த வீடு தான் என்கிட்ட சொல்லுவான். பாரு சார், பக்கத்தில் வரும்போது ரியல் எஸ்டேட்டை போது நீங்கள் இதை எடுத்துக்கோங்க சார், சஜஷன் பண்ண நல்ல சஜஷன். அவன் வந்து என்ன பண்ணுவான், டெக்னிக்கலாக நம்ம போட்ட லாபத்துக்கு கோட்டை காசு கூட தான் வருன்ற மாதிரி தான் அவன் நம்மளை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம இது கேட்கும்போது, நம்ம கொலீக்ஸ் பேசும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துக்கு நாங்கள் வாங்கியிருக்கேன் சார், பக்கத்தில் வாங்க, எல்லாம் ஒன்றா இருப்போம் சார் அப்படின்ற மாதிரி ஒரு ஈர்ப்போ சொந்தக்காரங்களும் என்ன பண்ணுவாங்க, கூட இருங்கன்னு சொல்லி முடிவெடுப்பாங்க. இந்த மாதிரியான நிறைய அழுத்தங்கள் வரும் பொழுது, ஓகேவா, எதை நோக்கி போகும் குழப்பமாக இருக்கிற நேரத்தில் ஜாதகம் உதவும் நம்ம எடுத்துக்கலாமா? ஏன்னா இந்த எல்லாமே எல்லாமே நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் கடைசி நீங்கள் தாங்க முடிவு எடுப்பீங்க. நீங்கள் தான் முடிவு எடுப்பீங்க. என்னதான் அந்த இடைத்தரகர் வந்து சொன்னாலும், அது நீங்கள் என்னதான் சொன்னாலும் தயவு செய்து நீ உங்களோட முடிவு மட்டும்தான் அங்கே. நீங்கள் தானே சைன் பண்ண போகிறீங்க, நீங்கள் தானே பணம் கொடுக்க போகிறீங்க. இது வேணும்னு சொல்கிறது ஒரு காரணம் வச்சுருப்பீங்க, வேண்டாம்னு சொல்கிறது ஒரு காரணம் வச்சுருப்பீங்க. இது உங்களை வந்து சேரணும் அப்படின்னு ஒரு காரணம் இருக்கும், இது சேராத வேண்டாங்கிறது ஒரு காரணம் இருக்கும். இது எல்லாமே உங்கள் ஜாதகத்துக்குள்ளே இருந்து மறைமுகமாக உங்களை இயக்கும். அக்கா பேசுவோம், அண்ணன் பேசுவோம், தம்பி பேசுவோம், ஃப்ரெண்டு போயிடும், எல்லாம் பேசுவோம். சூப்பர் மாப்பிள்ள அந்த இடம் வாங்கலாம், இதை வாங்கலாம், எல்லாம். எனக்கு இதெல்லாம் வாங்கி என்ன கிளாரிட்டி தரணும்னா, இப்போ இதில் வந்துட்டு இப்போ இவ்வளோ டெசிஷன் மேக்கிங்க்கு இவ்வளோ காரணிகள் உள்ள வருது. இந்த காரணிகளில் பிரதானமாக நான் ஜோசியத்தை நான் வைக்கணுமா வேணாமான்றதை உங்களுக்கு கேட்குறேன். ஏன் வருது? நீங்கள் தான் ஜோதிடமேன்னு சொல்கிறேன். இவ்வளோ காரணங்கள் சேர்ந்து தான் ஜோதிடம்னு சொல்கிறேன். இது உங்களை நீங்கள் மட்டுமே முடிவெடுக்கலை, உங்களை சார்ந்த எல்லா முடிவுகளுமே அந்த இடையில ஒருத்தர் இருக்கார், அவரும் ஒரு காரணிகளாக இருந்து செயல்படுவாங்க. நீங்கள் அது நல்ல இடமா இருக்குது, உங்களுக்கு நல்ல நேரமாக இருந்துச்சுன்னா அவர் என்ன சொல்லுவார், உண்மையிலே இந்த இடத்த பத்திரிகை கட்டி விட்டுறணும்னு சொல்லிட்டு, இந்த இடம் உண்மையிலே ரியல் எஸ்டேட் ஏறப்போகுது சார், இதை வாங்கிடுங்க சார்னு சொல்லுவார். உண்மையிலே அவனுக்கு தெரியும் ஏறாதுன்னு தெரியும், ஆனால் கமிஷன் உண்மையிலே கூட வருது, பணம் வருதுன்னு கட்டுவார். உண்மையிலே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நேரம் நல்லா இருக்குது, அவர் சொன்னதை நம்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்பா சரிப்பா வாங்கிட்டுப்பா அப்படின்ட்டீங்க. வாங்கின 6 மாதத்துக்குள்ள ஒரு 60 அடி ரோடை போட்டு, ஒரு பைபாஸ் மாரி போட்டு, ஒரு பெரிய ஒரு பஸ் ஸ்டாண்டை கொண்டாந்து கட்டி வச்சுருவாங்க. இப்போ ரேட் நீ வாங்கினதோட டபுள் மடங்கு. சார் நான் நீ சொன்னல சார் ஏறிட்டு, நீ சொன்னதால் ஏறலை, உங்கள் நேரம் நல்லா இருந்ததால் ஏறினுச்சு. உங்கள் நேரம் நல்லா இருந்தால், இதே நல்ல நேரம் நல்லா இல்லைன்னு வச்சிங்களேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உண்மையில் சார் இந்த இடத்துல வரப்போகுது சார், இதை வாங்குங்க சார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பரவாயில்லையே ஆசைப்பட்டுருவீங்க. வாங்கினது பிறகு அங்கே பக்கத்தில் ஒரு பெரிய குடோன் வரும், ஒரு ஃபேக்ட்ரி வரும், பெரிய தண்ணி கிரவுண்ட் வாட்டர் வீணாக போய்டும், ஒரு புகை வரும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இருக்கிற இடத்தெல்லாம் விற்றுட்டு வெளியில் போவாங்க. அப்போ என்ன பண்ணுறது, 40 ரூபாய் வாங்கினது 38 ரூபாய்க்கு வைப்பாங்க, 37 ரூபாய்க்கு வைப்பாங்க. ஒன்றுமே விற்கவும் முடியாது, இருக்கவும் முடியாது. இது நேரம் நல்லா இல்லாதவங்க நடக்கும். நீ நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. ஏன்னா பண விரயத்தை சரி பண்ணிடலாம், ஆனால் நேர விரயத்தை நம்மளால நேரத்தை திரும்பி கொண்டு வரவே முடியாது. அது வந்து அதுக்காக ஜோதிடம் வழிகாட்டுதுன்னு நம்ம சொல்லும்போது தமிழ் மக்கள் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா எதனால ஜோதிடம் வந்து பிரதான இடத்த பிடிக்குது, எல்லா கருத்துக்களும் நம்ம உள்வாங்கிக்கிட்டு அதன் பிறகு ஜோதிடத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், உள்ள கன்சல்டிங் பண்ணும்பொழுது அவங்க கொடுக்குற சஜஷனை நம்ம ஃபைனலாக எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு தெரியாது, அதனால அவங்க சஜஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாரும் பொதுவாக பரவலாக பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளே தெரிஞ்சுக்கிட்டா என்ன நடக்க போகுது நம்மளுக்கே தெரிஞ்சிருச்சுன்னா, ஸோ அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ண முடியும், அவங்க சொல்கிற ஒப்பீனியன் கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க அப்படின்றது நம்மளும். ஏன்னா அவங்களும் அதை பேஸ் பண்ணி சொல்ல போகிறோம். அவங்களும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட கால்குலேட்டர் இல்லை, அவங்கக்கிட்ட கால்குலேட்டர் இருக்குது, அவ்வளோதான்.
டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக கணக்கு போட்டாங்களே, கேட்டோன்னே சொல்லிட்டாங்களா அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க. ஏன்னா கால்குலேட்டர் அவங்க வச்சிருக்காங்க, நம்மளாம் கால்குலேட்டர் இல்லை, இல்லைன்னா பேப்பரில் எழுதி கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி டைம் எடுக்க போகிறோம். அந்த மாதிரி நம்மளுக்கு சொல்லி தராங்கன்னு ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. இப்போ இல்ல இந்த கால்குலேட்டர் எல்லா கையிலும் இருக்கு. அந்த கால்குலேட் கணக்கை டைப் பண்ண தெரியல, அதுதான் கோவம். கரெக்ட். நான் என்ன சொல்றேன், அதே கால்குலேட் உங்க வாழ்க்கை, உங்களோட டேட்டா பொறுத்து இருக்கு, உங்க டைமை பொறுத்து இருக்கு, உங்க பிளேஸா பொறுத்து இருக்கு. கரெக்ட். ஆனா இந்த வாழ்க்கைக்கு எனக்கு இன்புட் கொடுக்காம, அவுட்புட்டை பார்க்காம, ஏதோ மூர்த்திட்டு மட்டும் ஒரு அபரிவிதமான சக்தி இருக்கு. நீங்க எப்ப அடுத்தவங்கள அபரிவிதமான சக்தி இருக்குன்னு நீங்க கடவுளை தவிர இங்க அபரிவிதமான சக்தி ஒண்ணு இருக்குன்னு கேட்டா சூப்பரா இல்ல. சொல்லிருக்கீங்க. ரொம்ப தமிழ் சமூகத்திற்கு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், தன்னை அறிதல்ங்கிறது ரொம்ப முக்கியமான டாபிக்ங்கிறத ஐயா திருப்பி நம்மள்ட்ட உணர்த்திட்டு இருக்காங்க. அதன் மூலமா பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சக்திங்கிறது நீங்க தான் அப்படின்னு திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. அதை அறிவது தான் நம்முடைய கடமையாக இருக்கணுங்கிறதையும் திருப்பி வலியுறுத்திட்டு இருக்காரு. அதனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கணித முறைகளில் நிறையா கணித முறைகள் இருக்கலாம், ஓகேவா? அந்த கணித முறைகளில் அவங்களோட ஸ்பெஷலிஸ்ட் என்ன, அவங்களுடைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்டே டியூன்ட்.